சாம்பார் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக சாம்பார் வைக்கிறதுக்கு சொல்லித்தரேன். பார்ப்போம். இப்போ ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிடுங்க. கழுவி ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த பருப்பை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இந்த பருப்பில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய் இதெல்லாம் விட்டு நம்ம வந்து வேக விட போகிறோம். அதனால் இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசு பெருசாகவும் இல்லாமல் நீங்கள் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த குக்கர் எடுத்து வச்சு அந்த குக்கரில் பருப்பு நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த பருப்பை போடுங்க. போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ சாம்பாருக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுருங்க. கூடவே நம்ம வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுங்க. கொஞ்சமாக ஒரு சிலர் பெருங்காயத்தூள் நிறையா போடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் அது வந்து பொங்கி வெளியே வந்து ஊற்றாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3 விசில் வச்சுருங்க. 2லேருந்து 3 விசில் போதுமானது. அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்ப பருப்பு குழம்பு சாம்பார் டேஸ்ட் மாற்றோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு 3 விசில் மட்டும் வச்சுக்குவோம். அதுக்கு இடையில் நம்ம வந்து இந்த பூசணிக்காய் வந்து நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா பருப்பு வேகிறதுக்கு அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம இதை பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான புளி வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிங்கன்னா அந்த புளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் இதாகிடும். இப்போ நம்ம பருப்பு ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் உள்ள தண்ணியை நிறுத்திட்டு நம்ம கடைய ஆரம்பிப்போம். தண்ணி இருந்தது அப்படின்னா நம்மளால் நல்லா கடைய முடியாது. அதனால் தண்ணியை நிறுத்திக்கோங்க. நிறுத்தி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு சட்டி வைப்போம். வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், சாம்பார் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் போடுறோம். அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, கொஞ்சமாக சீரகம், நல்லா வாசம் கொடுக்கும் சீரகம், கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருக்க பூசணிக்காய் இருக்குல்ல அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி ஒரு 2 கிளறுங்க. கிளறினதுக்கப்புறம் அந்த தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு தண்ணி, அந்த தண்ணியை போட்டுட்டு ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம், இந்த புளி தண்ணியையும் அதோட ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சாம்பார் தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1 ஸ்பூன் போடுறேன். இந்த சாம்பார் தூள் எப்படி நான் ரெடி பண்ணேன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுருவாங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க.